சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல நடிச்சா உட்கார்ந்து 3 மணி நேரம் படத்த பார்த்துட்டு கை தட்டிட்டு சிறுபான்மையருக்கு முழுக்க முழுக்க விரோத போக்கா இருக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வர முடியும். ஏன்னா தன்னுடைய மகன் அந்த படத்த வாங்கி விக்கிறாருன்றதுனால இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு முதலமைச்சருக்கு. பாதிக்கப்பட்டவன போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லையா? மிக பிரம்மாண்டமா எழுச்சியா நிக்கிற மிகப்பெரிய தமிழகத்தினுடைய மாற்று சக்தியா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு திமுக அரசியல் அமைச்சர்களா தலைவர் நேர்ல போய் சந்திச்சு மக்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. எப்போ? இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஆட்சிக்கு 35 வரதுக்கு தலைவர்கள் முன்னாடியா? அமைச்சர்கள் உட்பட ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியா? இப்பதான் சொல்றேன். இந்த என்ன 3 என்ன வருஷத்துல. பேசுனீங்க? உங்க சட்டமன்றம் கூட்டத்தொடர்ல நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி. வருடத்துக்கு 100 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்னீங்கல்ல. இப்படி ஒரு பிரச்சனை போய்க்கிட்டு இருக்குல்ல. இதுவரைக்கும் சட்டமன்றத்துல என்ன நீங்க வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தீங்க? சொல்லுங்க. ஏன் உங்களால பேச வளர்ச்சி முடியல? திட்டம் வேணும் அப்படிங்கிறது திமுகவுடைய எண்ணமா இருக்கு. நாங்களும் வேணும்னு தான் சொல்றோம். வேற எங்கேயா வச்சுக்க. வேற எங்க வைக்கணும்? தீபாவளி கொண்டாடுங்க, பட்டாசு வெடிங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. வீட்டுக்குள்ள பட்டாசு வைக்காதீங்க, வெளியில வைங்க, பொது வெளியில வைங்கன்னு அது சொல்றோம். எங்க வைக்க சொல்றீங்க? மாற்று இடம்னா சென்னைக்கு மிக ஏன் அருகில் அவங்களுக்கு அப்படின்னா தெரியாதா? பரந்தூர் தானே இருக்கு. அது அவங்களுக்கு தெரியாதா எங்க நடக்கும், எங்க வைக்கணும்னு தெரியாதா?